ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் கேப்சிகம் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பூண்டு பல் இந்த மாதிரி பொடி பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 2 பெரட்டுங்க. பெரட்டிட்டு அது கூட வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் 2 பெரட்டினதுக்கப்புறமா இது கூட நம்மளோட கேப்சிகம் நான் 1/2 கேப்சிகம் தான் போட்டிருக்கேன். இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நான் இப்போ இந்த சொல்கிற அளவுகள்லாம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது ஒரு மூடி வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ஓப்பன் பண்ணும்போது நல்லா வாசமாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸில் வர வாசமாக இருக்குது. இப்போ இது கூட ஒரு தக்காளி பொடி நறுக்கி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு பெரட்டிக்கோங்க. மிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே சேருங்க, ஏன்னா நம்ம போட்டிருக்கிறதே குடமிளகாய் சேர்த்துருக்கோம். கடைசியாக பெப்பரும் சேர்ப்போம், அதனால் மிளகாய்த்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். சாதம் நான் நார்மல் ரைஸாக சேர்த்துருக்கேன். இதோட ஜீரக சம்பா அரிசி இல்லை பிரியாணி அரிசி இதை போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஏற்கனவே நான் வேர்க்கடலை நல்லா வறுத்து பொடி வச்சுருக்கேன். அது ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதெல்லாமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.